ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் இப்போ செகண்ட் சம் முடிச்சு தேர்ட் சம் வந்துட்டோம். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிற தியரி பேப்பர் வந்து ஏடிஇ. ஏடிஇ அப்படின்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இது என்ன அப்படின்னா செகண்ட் செமஸ்டரில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பேப்பர் பார்த்துருப்பீங்க, இடிஎஃப் அப்படின்ட்டு. அதோட கண்டினியூஷன் தான் ஏடிஇ அப்படின்னு சொல்லுவோம். அனலாக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் தான் நம்ம அந்த இடிஎஃப்பில் பார்த்துருப்போம். சரியா? இப்போ நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு அதில் பேசிக்காக பார்த்தோம்னா செமிகண்டக்டர் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இந்த பொதுவாக சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கண்டக்டர், இன்னொன்று இன்சுலேட்டர், மூணாவது செமிகண்டக்டர். கண்டக்டர் அப்படின்னா என்ன? இட் அலோஸ் த பேசேஜ் ஆஃப் கரண்ட். அதனால் என்ன அர்த்தம்? ஒரு சர்க்கியூட் வழியாக கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுறது கண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து காப்பர், அயன், அலுமினியம் எதனாலும் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இன்சுலேட்டர் அப்படின்னா அந்த சர்க்கியூட் வழியாக எந்த விதமான கரண்ட்டையும் கண்டக்ட் பண்ணாது. அதை தான் என்னன்னு சொல்லுவோம்? இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பேப்பர், வுட்டு எதனாலும் சொல்லிக்கலாம். இப்போ மூணாவது டைப் என்னன்னு பார்த்தோம்? செமிகண்டக்டர். இதோட ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி இஸ் லையிங் இன் பிட்வீன் இன்சுலேட்டர் அண்ட் கண்டக்டர். இன்சுலேட்டருக்கும் கண்டக்டருக்கும் இடையில எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அதற்கு பெயர் தான் என்னது? செமிகண்டக்டர். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜெர்மானியம் சிலிக்கன் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லா காம்பனன்ட்ஸையும் ரெடி பண்ணுறோம். இப்போ ஜெர்மானியத்தோட அட்டாமிக் நம்பர், சிலிக்கனோட அட்டாமிக் நம்பர், இது போன செமஸ்டரே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி டயக்ராம் எல்லாம் வரைஞ்சி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஜெர்மானியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 14, ஜெர்மானியத்துக்கு 32, சிலிக்கனுக்கு 14. இதை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்த பொதுவாக எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டை வந்து நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆக்டிவ் காம்பனண்ட், இன்னொன்று பேசிவ் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பேசிவ் காம்பனண்ட் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பவரை வந்து உள்ளேயே வச்சுருக்கோம். இட் கன்சியூம்ஸ் த பவர். எக்ஸாம்பிள் வந்து ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆக்டிவ் காம்பனண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் டெலிவர்ஸ் த பவரை வந்து வெளிப்படுத்தும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டயோடு, டிரான்சிஸ்டர், எக்ஸெட்ரா எல்லாமே சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டயோடு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டயோடு மீன்ஸ் என்னது? டை எலக்ட்ரோடு. இப்போ இதில் நம்ம பார்க்க போகிற டயோடு வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு. அது என்ன பிஎன்? பி ஃபார் என்னது? பி டைப் செமிகண்டக்டர், என்னன்னா என் டைப் செமிகண்டக்டர். இப்போ நான் ஃபஸ்ட்டு செமிகண்டக்டர் அப்படின்னு சொன்னல, அதில் 2 டைப் உண்டு. ஒன்று வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், இன்னொன்று எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் எனர்ஜி பேண்ட் டயக்ராமில் பார்த்தோம்னா ஃப்ரீ எலக்ட்ரானும் ஹோல்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என் டைப் செமிகண்டக்டர், இன்னொன்று பி டைப் செமிகண்டக்டர். என் டைப் செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவுட்புட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிக அளவில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆனது வெளிப்படும். இதை போட்டிருக்கா? இதில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அந்த கோவலன்ட் பாண்டுக்குள்ள டயக்ராமும் எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஃபார் என் டைப் செமிகண்டக்டர் எல்லாமே அதில் ட்ரா பண்ணியிருக்கு. இது போன செமஸ்டரே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்த பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் அதிக அளவில் ஃப்ரீ ஹோல்ஸ் வந்து வெளியாகும். எனர்ஜி பேண்ட் டயக்ராம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருப்பாங்க. சரியா? ஏற்கனவே பார்த்துருப்ப, ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கும். இந்த பி டைப்பும் என் டைப்பும் சேர்ந்தது தான் என்னது? பிஎன் ஜங்ஷன் டயோடு. இதில் இருக்கும் டயக்ராமில் தெரியுதுல, பி டைப் அண்ட் என் டைப். இந்த 2 பி டைப்பையும் என் டைப்பையும் 2 ஜோனையும் ஜாயின் பண்ணுற இல்லை பிரிக்கிற இடம் தான் என்னது? ஜங்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்துக்கோ. சரி, பிஎன் ஜங்ஷன் டயோடை பொறுத்த வரைக்கும் 2 டெர்மினல். ஒன்று வந்து ஆனோடு, இன்னொன்று வந்து கேத்தோடு. ஆனோடு பாசிட்டிவ், பி டைப் செமிகண்டக்டர் வந்து ஆனோட ஆக்ட் ஆகும். என் டைப் செமிகண்டக்டர் ஆக்சஸ் அண்ட் கேத்தோடு அப்படின்னு போட்டுக்கோ. இதில் 2 விதமான பயாசிங் இருக்கும். ஒன்று வந்து ஃபார்வர்ட் பயாசிங், இன்னொன்று ரிவர்ஸ் பயாசிங். ஃபார்வர்ட் பயாசிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் ஆனோட் இஸ் கனெக்டட் டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி அண்ட் கேத்தோட் இஸ் கனெக்டட் டு த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. இப்படி கனெக்ட் பண்ணிட்டு பட்டிருந்தால் அதுக்கு பெயர் என்னது? ஃபார்வர்ட் பயாசிங். டயோடானது ஃபார்வர்ட் பயாசிங்கில் மட்டும் ஆன் கண்டிஷனில் இருக்கும். அவுட்புட் கரண்ட்டும் கிடைக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவாக இருக்கும். பேரியர் பொட்டன்ஷியலும் லோவாக இருக்கும். இதெல்லாம் ஏற்கனவே படித்தது தான். இதில் கட்டின் வோல்டேஜ் ஃபார் ஜெர்மானியம் எவ்வளோ இருக்குன்னா 0.3 இருக்கும். சிலிக்கன் வந்து 0.7 வோல்டேஜாக இருக்கும்.
அடுத்த ரிவர்ஸ் பயாசிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனோடு வந்து நெகட்டிவ் கூடயும் கேத்தோடு வந்து பாசிட்டிவ் கூடயும் கனெக்ட் பண்ணியிருந்தா அது வந்து என்னது ரிவர்ஸ் பயாசிங். ரிவர்ஸ் பயாசிங்கில் டயோடானது ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். இதில் கரண்ட் ஆனது ப்ரொடியூஸ் ஆகாது. அப்படி உருவானாலும் அந்த கரண்ட்டுக்கு பெயர் என்னது ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். அதுவும் அது மைனாரிட்டி கேரியர்ஸ்னால உருவாகும். சரியா, இதை வச்சு விஐ கேரக்டரிஸ்டானது நம்ம என்ன பண்ணலாம் ட்ரா பண்ணலாம். அதையும் பார்த்துக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிரான்சிஸ்டர். இதுவும் போன செமஸ்டரே ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. 2 பார்த்துருப்பேன். பிஜேடி யூஜேடி நடத்தியிருப்பாங்க. பிஜேடினா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், யூஜேடினா யூனிபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் 2 டைப் உண்டு. ஒன்று என்பிஎன், இன்னொன்று பிஎன்பி. அதுவும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் அண்டு சிம்பிள். டிரான்சிஸ்டரில் வந்து 3 டெர்மினல் உண்டு. ஒன்று எமிட்டர், பேஸ், கலெக்டர். பார்த்துக்கோ. முதல்ல இருக்கிறது என்பிஎன் டிரான்சிஸ்டர், ரெண்டாவது இருக்கிறது பிஎன்பி டிரான்சிஸ்டர். பேஸ் ஆனது மிடில் இருக்கும். லெஃப்ட் சைடில் எமிட்டர், ரைட் சைடில் கலெக்டரானது இருக்கும். இதில் 2 விதமான பயாசிங் உருவாகும். இதில் எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் எப்போவுமே ஃபார்வர்ட் பயாசிங்காக இருக்கும். கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் எப்போவுமே ரிவர்ஸ் பயாசிங்காக இருக்கும். இந்த போட்டிருக்கா பயாசிங் எல்லாம் பார்த்துக்கோ. அப்புறம் ஒர்க்கிங் ஆஃப் என்பிஎன் டிரான்சிஸ்டர் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு தடவை படம் வேணால் பார்த்துக்கோ. டிரான்சிஸ்டர் வந்து கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ். இல்லை கரண்ட் கண்டக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் போத் மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி கேரியர்ஸ். என்பிஎன் டிரான்சிஸ்டரில் மெயினாக வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னாலையும் குறைய ஃப்ரீ ஹோல்ஸ்னாலையும் நடக்கும். இதுக்கு ஆப்போசிட்டாக பிஎன்பிஎன் டிரான்சிஸ்டரில் இருக்கும். டிரான்சிஸ்டர் அப்படின்னா அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டர். அடுத்து இதில் 3 டெர்மினல்ஸ் இருக்கிறதுனால இதில் 3 விதமான கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். என்னென்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன், ரெண்டாவது காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன், மூணாவது காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன். காமன் எமிட்டர் அப்படின்னா எமிட்டர் இஸ் காமன் டு போத் இன்புட் அண்ட் அவுட்புட் டெர்மினல்ஸ். இன்புட் டெர்மினல் இஸ் பேஸ், அவுட்புட் டெர்மினல் இஸ் கலெக்டர். அதே மாதிரி தான் காமன் பேஸ்லேயும் காமன் எமிட்டர், காமன் கலெக்டர். அடுத்த டிரான்சிஸ்டரோட மெயின் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்விட்சாகவும் ஆக்ட் ஆகும், ஆம்ப்ளிஃபையராகவும் ஆக்ட் ஆகும். ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற சிக்னல் இன்புட் சிக்னல் வீக் சிக்னலாக இருந்தால் அதை ஸ்ட்ரென்த்தான சிக்னலாக மாற்றுறதுக்கு பேர் தான் என்னது ஆம்ப்ளிஃபையர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டு ஆம்ப்ளிஃபை த கிவன் இன்புட் சிக்னல். ஆம்ப்ளிஃபை அப்படின்னா பல மடங்கு பெருக்கமடைந்து கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிரான்சிஸ்டர் ஆக்ட்ஸ் as an ஆம்ப்ளிஃபையர். இப்போ அப்போவே சொன்னேன், டிரான்சிஸ்டரோட மெயின் அப்ளிகேஷன் 2. ஒன்று வந்து ஸ்விட்ச், இன்னொன்று ஆம்ப்ளிஃபையர். ஆம்ப்ளிஃபையர்னால் என்ன? ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறது என்னது? அதுவும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா, கொடுக்குற சிக்னல் வந்து வீக் சிக்னலாக இருந்தால் ஸ்ட்ரென்த்தான சிக்னலாக மாற்றி கொடுக்கும். அதற்கு பேர் தான் என்னது ஆம்ப்ளிஃபையர். இப்போ டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் அதில் 3 டைப்பான ஆம்ப்ளிஃபையர் உண்டு. ஒன்று காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர், காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபையர், காமன் கலெக்டர் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறது எதை வச்சு செய்வாங்க, எதில் என்ன காம்பனண்ட் இருக்குன்னு பார்த்தா டிரான்சிஸ்டர் ஃபெட்டு அந்த ஆக்டிவ் காம்பனண்ட்டை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இல்லை டிரான்சிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ சொன்ன மாதிரி தான் எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாசிங்காக இருக்கும். கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் எப்போவுமே என்னது ரிவர்ஸ் பயாசிங்காக தான் இருக்கும். டிரான்சிஸ்டரில் 3 விதமான ரீஜியன் உருவாகும் அவுட்புட் கேரக்டரில். இது ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஒன்று வந்து ஆக்டிவ் ரீஜியன், இன்னொன்று சேச்சுரேஷன் ரீஜியன், இன்னொன்று கட் ஆஃப் ரீஜியன். ஆக்டிவ் ரீஜியனில் பார்த்தா எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும், கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும். அடுத்த சேச்சுரேஷன் ரீஜியனில் பார்த்தா 2 பேஸ் ஜங்ஷனும் ஃபார்வர்ட் பயாஸாக தான் இருக்கும். அடுத்த 2 பேஸ் ஜங்ஷனும் ரிவர்ஸ் பயாஸாக இருந்தால் அது வந்து கட் ஆஃப் ரீஜியன். இப்போ டிரான்சிஸ்டர் வந்து ஆன் கண்டிஷனாக இருக்கிறது சேச்சுரேஷன் ரீஜியன், ஆஃப் கண்டிஷனாக இருக்கிறது கட் ஆஃப் ரீஜியன்.
ஆப்ரேட் பண்ணக்கூடிய ரீஜியன் வந்து ஆக்டிவ் ரீஜியன். ஆக்டிவ் ரீஜியனில் இருந்தால் மட்டும்தான் இது எப்போவுமே என்ன கண்டிஷனில் இருக்கும், ஆப்ரேட்டட் கண்டிஷனில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் இந்த Q பாயிண்ட் ஆப்ரேட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம், அது கரெக்டாக அந்த ஆக்டிவ் ரீஜியனோட சென்டர் பாயிண்டில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் உனக்கு வந்து எப்படி கிடைக்கும், அவுட்புட்டில் வந்து ஃபெய்த்ஃபுல் ஆம்ப்ளிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம என்ன சிக்னல், வீக் சிக்னல் வந்து 1 mV அளவு கொடுத்தாலும் உனக்கு அவுட்புட்டில் கிடைக்கிறப்ப 1 kV அளவுக்கு சிக்னலானது டெவலப் ஆகும். அதுதான் என்னது, ஆம்ப்ளிஃபையர். இப்போ அதுக்குள்ளே டாப்பிக்கை பார்ப்போம். டிரான்சிஸ்டர் ஆஸ் அன் ஆம்ப்ளிஃபையர் இந்த இருக்கா, இதோட சர்க்கியூட் இது நம்ம என்ன அரேஞ்ச்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா காமன் எமிட்டர் அரேஞ்ச்மெண்ட். காமன் எமிட்டரில் வந்து இந்த இருக்கா கீழே பார்த்தீங்கன்னா எமிட்டர் வந்து காமன் டு போத் இன்புட் அண்ட் அவுட்புட் டெர்மினல். இன்புட் டெர்மினலாக பேஸ் இருக்குது, அவுட்புட்டாக வந்து கலெக்டரானது இருக்குது. அதை பார்த்தாலே தெரியும். இன்புட்டில் வந்து நம்ம ஏசி சிக்னல் இன்புட் சிக்னலாக அப்ளை பண்ணுறோம். அவுட்புட்டானது எங்கே டெவலப் ஆகுது அப்படின்னா அவுட்புட் இஸ் டெவலப்ட் அக்ராஸ் த லோட் ரெசிஸ்டர் RL. இல்லை CI/CO அப்படிங்கிற 2 கெப்பாசிட்டர் இருக்குது. CIங்கிறது இன்புட் கெப்பாசிட்டர், COங்கிறது அவுட்புட் கெப்பாசிட்டர். இந்த 2 கெப்பாசிட்டரும் டு கப்புள் த இன்புட் அண்ட் அவுட்புட் வோல்டேஜஸ். RCங்கிறது கலெக்டர் ரெசிஸ்டர். இது ஃபிக்ஸட் பயாசிங் ரெசிஸ்டர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்புட் சிக்னலாக வந்து சைனுசாய்டல் வேவ்ஃபார்ம் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். சைனுசாய்டல் வேவ்ஃபார்ம் கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அண்ட் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் பயாசிங், ப்ராப்பர் பயாசிங் VBB VCC எல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துக்கோ, நோட் பண்ணிக்கோ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்த உடனேயே ஃபுல் சைக்கிள் அப்ளை பண்ண மாட்டோம், பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்ளை பண்ணுறோம். பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்னால் கொடுக்குற இன்புட் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த பாசிட்டிவ் இன்புட் சிக்னல் இஸ் அப்ளை டு த பேஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டர் Q1. அந்த Qவோட பேஸுக்கு அப்ளை ஆகுது. அப்போ இங்கே வர்ற சிக்னல் எப்படி இருக்குது, ப்ளஸ்ஸு. பேஸ் இஸ் மேட் அப் ஆஃப் என்னது, P டைப் போட்டிருக்கா, அதை பார்த்துக்கோ. அப்போ இங்கே வர்ற சிக்னலும் ப்ளஸ்ஸு, இங்கே உள்ளதும் ப்ளஸ்ஸு. ஸோ ஒன்றுக்கு ஒன்று என்னவாகும், ஃபார்வர்ட் பயாஸ் ஆகி எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாசிங்காக மாறும். ஃபார்வர்ட் பயாசிங் அப்படின்னா டிரான்சிஸ்டர் என்ன கண்டிஷனுக்கு போவோம், ஆப்ரேட்டிங் கண்டிஷன் ஆன் கண்டிஷனாக இருக்கும். ஆன் கண்டிஷன்னா அவுட்புட் கரண்ட் கலெக்டர் கரண்ட் இஸ் ஹை. கலெக்டர் கரண்ட் ஹையாக இருந்தால் வோல்டேஜ் எப்படி இருக்கும், லோவாக இருக்கும். அவுட்புட் வோல்டேஜ் லோங்கிறதுனால நம்ம கிடைக்கிற சிக்னல், நம்ம இன்புட்டில் பாசிட்டிவ் கொடுத்தோம்னா அவுட்புட் சிக்னலானது நெகட்டிவில் கிடைக்கும். அடுத்த 2வது ஹாஃப் சைக்கிளில் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்ளை பண்ணுறோம். அப்போ கொடுக்குற சிக்னல் எப்படி இருக்கும், மைனஸில் அப்ளை பண்ணுவோம். மைனஸில் கொடுத்தோம்னா இங்கே உள்ள பேசிஸ் மேடப் ஆஃப் என்னது, பாசிட்டிவ் ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே வர்ற சிக்னல் மைனஸு, இங்கே உள்ளது ப்ளஸ்ஸு. மைனஸும் ப்ளஸ்ஸும் சேர்ந்தால் என்ன பயாசிங், ரிவர்ஸ் பயாசிங். அப்போ எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாசிங்காக இருக்கும். டிரான்சிஸ்டர் என்ன கண்டிஷனில் இருக்கும், இன்டர்னலாக உள்ள டயோடு வந்து ஆஃப் கண்டிஷன். ஸோ டோட்டலாக டிரான்சிஸ்டர் ஆஃப் கண்டிஷன். அவுட்புட் கரண்ட் இஸ் லோ இல்லாட்டா 0. அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ஹை. அதனால் நம்ம நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் கிடைக்கும். அப்போ நம்ம இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இடையில் 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆனது கிடைக்கும். சரியா, இதுதான் என்னது காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர். நம்ம இன்புட்டில் சிக்னல் கம்மியாக கொடுத்தோன்னா அவுட்புட்டில் வந்து ஆம்ப்ளிஃபை ஆகி கிடைக்கும். சரியா, இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர்ஸ். ஆம்ப்ளிஃபையர்ஸ்னால் என்னென்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆம்ப்ளிஃபையர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ். இட் இஸ் யூஸ்டு டு ஆம்ப்ளிஃபை த கிவன் இன்புட் சிக்னல். இந்த இன்புட் சிக்னல் வந்து வீக் சிக்னலாக இருந்தால் இது என்னவோ மாற்றும் அப்படின்னா ஸ்ட்ரென்த்தான சிக்னலாக மாற்றி கொடுக்கும். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரை வந்து நம்ம நிறைய டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதோட அவுட்புட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து எத்தனை டைப்பாக பிரிக்கலாம் அப்படின்னா 3 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர், 2வது கரண்ட் ஆம்ப்ளிஃபையர், 3வது பவர் ஆம்ப்ளிஃபையர். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர். வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா டு இன்க்ரீஸ் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த அவுட்புட் வோல்டேஜ் ஆஃப் த சிக்னல். அவுட்புட் வோல்டேஜோட ஆம்ப்ளிடியூடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு பேர் தான் என்னது, வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர். அடுத்த 2வது கரண்ட் ஆம்ப்ளிஃபையர். இது என்ன பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் கிடைக்கிற அவுட்புட் கரண்ட்டை வந்து அதோட ஆம்ப்ளிடியூடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது பேர் தான் என்னது, கரண்ட் ஆம்ப்ளிஃபையர். 3வது வந்து பவர் ஆம்ப்ளிஃபையர். இது பவர் ஆம்ப்ளிஃபையர் இஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் த அவுட்புட் பவர். அந்த அவுட்புட் பவரோட ஆம்ப்ளிடியூடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற ஆம்ப்ளிஃபையர் பேர் தான் என்னது, பவர் ஆம்ப்ளிஃபையர்.
இது வந்து பவர் அப்படின்னா என்னது, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். அப்போ அதே சமயம் என்னவாகும், வோல்டேஜும் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அட் த டைம் அவுட்புட் பவரும் என்னவாகும், அட் த சேம் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த பவர் ஆம்ப்ளிஃபையரை வந்து 4 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கிளாஸ் ஏ பவர் ஆம்ப்ளிஃபையர், ரெண்டாவது கிளாஸ் பி பவர் ஆம்ப்ளிஃபையர், மூணாவது கிளாஸ் ஏபி பவர் ஆம்ப்ளிஃபையர், நாலாவது கிளாஸ் சி பவர் ஆம்ப்ளிஃபையர். இது முடிஞ்சுதா? இது மூணுமே என்னது, அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம பிரிக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையர்ஸ். அடுத்தது பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் த சிக்னல், அந்த அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய சிக்னலை பொறுத்து இதை வந்து ஒரு 5 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தோம்னா ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிஃபையர். இதை ஏஎஃப் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவோம். இந்த ஏஎஃப் ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா 20 ஹெர்ட்ஸில் இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிஃபையரோட பவர் ரேஞ்ச், அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா 20 ஹெர்ட்ஸிலேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ரெண்டாவது பார்த்தா இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிஃபையர். இதை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஐஎஃப் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். இது டிவி, ரேடியோ, ரேடார் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் எ ரேடியோ அந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். மூணாவது டைப்புன்னு பார்த்தோம்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிஃபையர். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஷார்ட்டாக ஆர்எஃப் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து இன்க்ரீசஸ் த பவர் ஆஃப் லோ ஃப்ரீக்வன்சி ரேடியோ சிக்னல். இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் டு டிரைவ் த ஆண்டனா ஆஃப் எ டிரான்ஸ்மிட்டர், அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து இதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா லோ நாய்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அதை சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா அல்ட்ராசானிக் ஆம்ப்ளிஃபையர். அல்ட்ராசானிக் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா அதோட பவர் ரேஞ்ச், அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எதுலேருந்து இருக்கும் அப்படின்னா 20 ஹெர்ட்ஸில் இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸில் இருந்து 100 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். அதை பார்த்துக்கோ. அடுத்த டைப் என்னன்னு பார்த்தோம்னா வைடு பேண்ட் ஆம்ப்ளிஃபையர். வைடு பேண்ட் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா இது என்னென்னா வைடு பேண்ட் ஆஃப், அந்த பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது டென்ஸ் ஆஃப் மெகா ஹெர்ட்ஸை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சரியா? இதோட கெயின் வந்து லோவாக இருக்கும். நிறைய ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் நம்ம மெஷர் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா டைரக்ட் கப்புள்ட் ஆம்ப்ளிஃபையர்ஸ். இதை வந்து டிசி ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு நம்ம சர்க்யூட் போடுறோம், அதோட அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட்டை எடுத்து அடுத்ததோட இன்புட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு டிரான்சிஸ்டருக்கும் இன்னொரு டிரான்சிஸ்டருக்கும் இடையில ஒரு டிரான்சிஸ்டரோட அவுட்புட் எடுத்து அடுத்ததுக்கு இன்புட்டாக நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதில் 3 விதமாக கனெக்ட் பண்ணலாம். ஒன்று ஆர்சி கப்ளிங், இன்னொன்று டிரான்ஸ்ஃபார்மர் கப்ளிங், இன்னொன்று டைரக்ட் கப்ளிங். டைரக்ட் கப்ளிங்னா இடையில டிரான்ஸ்ஃபார்மரும் இருக்காது, ஆரும் இருக்காது, சியும் இருக்காது, டைரெக்டாக கனெக்ட் பண்ணுவோம். அதுதான் என்னது டைரக்ட் கப்புள்டு ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து வீடியோ ஆம்ப்ளிஃபையர். வீடியோ ஆம்ப்ளிஃபையர்னால் என்னென்னு பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு இம்ப்ரூவ் த வீடியோ சிக்னல் அண்ட் டிஸ்பிளே இட் வித் ஹை ரெசல்யூஷன். ஹை ரெசல்யூஷனோட கிடைக்கிறதுக்கு எந்த ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணலாம்? வீடியோ ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தோம்னா பஃபர் ஆம்ப்ளிஃபையர்ஸ். பஃபர் ஆம்ப்ளிஃபையர் வந்து எது மெயினாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இம்பிடன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் சர்க்யூட் டு அனதர் சர்க்யூட். அந்த இம்பிடன்ஸை மேட்ச் பண்ணுறதுக்காக எந்த ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறோம்? பஃபர் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். இதை ஆப்பாம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஐசி 741 தான் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவோம். இது மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் எதுனாலும் செய்ய யூஸ் பண்ணலாம். நான் இன்வெர்ட்டிங், இன்வெர்ட்டிங், அப்புறம் வந்து வோல்டேஜ் ஃபாலோயர், சம்மிங் ஆம்ப்ளிஃபையர், டிஃப்ரென்ஸ் ஆம்ப்ளிஃபையர், அந்த மாதிரி இன்டகிரேட்டர், டிஃப்ரென்ஷியேட்டர், அந்த மாதிரி நிறைய கேல்குலேஷனை வந்து ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வச்சு செய்யலாம். அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தோம்னா டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர். டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறதும், டிரான்சிஸ்டர்னால் நமக்கு ஏற்கனவே தெரியும், இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். இதில் எத்தனை இருக்கும்? டெர்மினல்ஸ், 3 டெர்மினல்ஸ் உண்டு. எமிட்டர், பேஸ், கலெக்டர். இதை வச்சு டிரான்சிஸ்டரை வந்து 3 டைப் ஆஃப் ஆம்ப்ளிஃபையராக பிரிக்கலாம். ஒன்று காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபையர், காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர், காமன் கலெக்டர் ஆம்ப்ளிஃபையர். டிரான்சிஸ்டரையே பொதுவாக 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று பிஜேடி, இன்னொன்று யூஜேடி, இல்லாட்டா ஃபெட்டுன்னு சொல்லலாம். ஃபெட்டு, பிஜேடி, இல்லை இன்னொன்று என்னது ஃபெட்டு. பிஜேடினா என்ன எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ரெண்டாவது வந்து ஃபெட்டு, எஃப்இடி அப்படின்னா ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். நான் அப்போதே சொன்ன மாதிரி டிரான்சிஸ்டரில் 3 டைப் இருக்குது. காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபையர், காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர், காமன் கலெக்டர் ஆம்ப்ளிஃபையர். அடுத்த ஃபெட்டை பொறுத்த வரைக்கும் 3 டெர்மினல், கேட்டு, ட்ரைனு, சோர்ஸ். கேட்டை இது 3 டெர்மினலை வச்சு இதில் பிரித்தோம்னா காமன் கேட், காமன் சோர்ஸ் அண்ட் காமன் ட்ரைன் ஆம்ப்ளிஃபையர். சரியா?
இதில் பிஜேடி அப்படின்னா எப்படி இருக்கும், பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ஃபெட்டு வந்து இதோட கரண்ட் கண்டக்ஷன் வந்து ஒன்லி மெஜாரிட்டி கேரியர்ஸை மட்டும்தான் பொறுத்து அமையும். சரியா, இவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்க போகிற சர்க்கியூட் வந்து காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர் சர்க்கியூட். இப்போ டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் 3 விதமான டெர்மினல்ஸ், எமிட்டர், பேஸ், கலெக்டர். அந்த டெர்மினல்ஸை பொறுத்து இதை 3 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர், இன்னொன்று காமன் கலெக்டர் ஆம்ப்ளிஃபையர், இன்னொன்று காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபையர். இப்போ நம்ம பார்க்க போகிறது காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர் சர்க்கியூட். ஃபஸ்ட்டு இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் என்ன டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர், Q1 அப்படிங்கிற என்பிஎன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் R1 R2ங்கிற 2 ரெசிஸ்டர். இந்த 2 ரெசிஸ்டரும் சேர்ந்து பொட்டென்ஷியல் டிவைடர் சர்க்கியூட்டை நமக்கு ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் 2 கெப்பாசிட்டர் இருக்கா, C1 அப்படிங்கிற இன்புட் கெப்பாசிட்டர் இருக்குது. அடுத்து CEங்கிறது எமிட்டர் கெப்பாசிட்டர். அடுத்தது வந்து REங்கிறது எமிட்டர் ரெசிஸ்டர். அப்புறம் RL இல்லாட்டா RCங்கிறது கலெக்டர் ரெசிஸ்டர். இதில் வந்து VAங்கிறது இன்புட் சிக்னல் அப்ளை பண்ணுறோம், VOங்கிறது அவுட்புட் சிக்னலாக நமக்கு கிடைக்குது. சரியா, இதில் பார்த்தோம்னா CA அப்படிங்கிறது இன்புட் கெப்பாசிட்டர். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு கப்புள் த இன்புட் வோல்டேஜ் டு த டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர் கூட இந்த வோல்டேஜை கப்புள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். R1 R2 ஃபார்ம்ஸ் என்னது பொட்டென்ஷியல் டிவைடர் நெட்வொர்க், அதை நோட் பண்ணிக்கோ. அப்புறம் VAங்கிற இன்புட் சிக்னலானது அப்ளை பண்ணுறோம். இது வந்து சைனுசாய்டல் வேவ் ஃபார்மாக இருக்கும். சைன் வேவ் அப்படின்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளும் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளும் கலந்துருக்கும். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், பார்த்துக்கோ. இந்த சைடில் VI பக்கத்தில் ஒரு S மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கலாம், அதுதான் என்னது சைன் வேவ் ஃபார்ம். சரியா, VOங்கிறது அவுட்புட் வேவ் ஃபார்ம். கரெக்டான பயாசிங் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். பயாசிங் அப்படின்னா என்னது, டிரான்சிஸ்டர் சர்க்கியூட்டுக்கு தேவையான வோல்டேஜ் அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது பயாசிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து எமிட்டர் பேஸ் வந்து எப்போவுமே என்னது ஃபார்வர்ட் பயாசிங்காக இருக்கும். கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் எப்போவுமே ரிவர்ஸ் பயாசிங்காக இருக்கும். அதுக்கு கரெக்டான ப்ராப்பர் பயாசிங் இஸ் அப்ளை பண்ணுறோம். இப்போ இதை பார்த்தாச்சா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளானது அப்ளை பண்ணுறோம். VIயில் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்து CI வழியாக டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு அப்ளை பண்ணுறோம். பேஸ் வந்து இது என்ன டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் அப்படின்னா NPN. பேஸ் இஸ் மேட் அப் ஆஃப் P டைப் செமிகண்டக்டர். அப்போ பேஸ் வந்து எப்படி இருக்கும், பேஸு பாசிட்டிவ். இங்கே கொடுக்குற வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ். அப்போ VI வந்து பாசிட்டிவாக இருக்குது, பேஸும் பாசிட்டிவ். ஸோ ஒன்றுக்கு ஒன்று என்னவாகும், ஃபார்வர்ட் பயாசிங். ப்ளஸ் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாசிங். நமக்கு இன்டர்னலாக பார்த்தா எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாசிங்காக இருக்கும். ஃபார்வர்ட் பயாசிங் அப்படின்னா இன்டர்னலாக டயோடு வந்து ஆன் கண்டிஷனாக இருக்கும். அவுட்புட் கரண்ட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அவுட்புட் வோல்டேஜ் ஆனது கம்மியாக இருக்கும். அவுட்புட் வோல்டேஜ் கம்மி அப்படின்னா நமக்கு அவுட்புட் ஆனது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் வந்து அப்டைண்ட் ஆகும். அப்போ இன்புட்டில் நம்ம பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்ளை பண்ணுறோம், அவுட்புட்டில் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் கிடைக்குது. சரியா, இது ஒரு கண்டிஷன். இப்போ ரெண்டாவது கண்டிஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுத்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளானது அப்ளை பண்ணுறோம். அப்போ கொடுக்குற இன்புட் VI ஈக்குவல் டு எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி பேஸுக்கு அப்ளை பண்ணுறப்ப பேஸ் வந்து என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல், P டைப். P டைப்னு என்னது பாசிட்டிவ். அப்போ கொடுக்குற வோல்டேஜ் மைனஸு, உள்ளே என்ன இருக்குது ப்ளஸ்ஸு. அப்போ மைனஸு ப்ளஸ்னால் என்ன பயாசிங், ரிவர்ஸ் பயாசிங். அப்போ எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் எப்படி இருக்கும், ரிவர்ஸ் பயாசிங்காக இருக்கும். அப்போ இன்டர்னலாக டயோடு என்ன கண்டிஷனில் இருக்கும், ஆஃப் கண்டிஷனாக இருக்கும். அதை பார்த்துக்கோ. சரியா, இப்போ ஆஃப் கண்டிஷன் அப்படின்னா நமக்கு அவுட்புட் கரண்ட் கிடைக்குமா, கிடைக்காது. அவுட்புட் கரண்ட் வந்து 0வாக இருக்கும், இல்லாட்டா ரொம்ப 0 இல்லாட்டா லோவாக இருக்கும். ஆனால் அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இந்த அவுட்புட் வோல்டேஜ் அதிகம் அப்படிங்கிறதுனால நமக்கு அவுட்புட் ஆனது எந்த ஹாஃப் சைக்கிளில் கிடைக்கும், பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் கிடைக்கும். அப்போ நம்ம இன்புட் எந்த ஹாஃப் சைக்கிளில் கொடுக்குறோம், நெகட்டிவில் கொடுக்குறோம். அவுட்புட் ஆனது பாசிட்டிவ். இன்புட் பாசிட்டிவில் கொடுத்தா அவுட்புட் நெகட்டிவில் கிடைக்கும். இன்புட் ஆனது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் கொடுத்தா அவுட்புட் வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் கிடைக்கும். அப்போ இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இடையில் எவ்வளோ டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆனது கிடைக்கும். இதுதான் என்னது காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர். இப்போ வந்து காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர் சர்க்கியூட்டோட இன்புட் அவுட்புட் வேவ்ஃபார்ம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்புட் சிக்னலானது சைனுசாய்டல் வேவ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம். அவுட்புட் வந்து இந்த சிக்னலோட இன்வெர்ட்டட் கண்டிஷனாக நமக்கு கிடைக்குது. இப்போ இன்புட்டில் பார்த்தோம்னா இந்த சைனுசாய்டல் வேவ்ஃபார்ம் கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். இப்போ நம்ம பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இன்புட் சிக்னலில் கொடுக்குறோம். அவுட்புட்டில் உனக்கு எப்படி கிடைக்குது, நெகட்டிவ் வேவ் சைக்கிள் வந்து அப்டைண்ட் ஆகுது.
அடுத்தது வந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் நம்ம இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் அப்டைண்ட் ஆகுது. அப்போ இன்புட்டில் பாசிட்டிவ் கொடுத்தா அவுட்புட்டில் நெகட்டிவ் கிடைக்கும், இன்புட்டில் நெகட்டிவ் கொடுத்தா அவுட்புட் வந்து பாசிட்டிவாக கிடைக்கும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குது, இன்வெர்ட் ஆகி கிடைக்கும். அப்போ இன்புட் சிக்னலுக்கும் அவுட்புட் சிக்னலுக்கும் இடையில ஃபேஸ் ஷிஃப்ட் ஆனது எவ்வளோ இருக்கும், 180 டிகிரியானது கிடைக்கும். சரியா, நல்லா பார்த்தா தெரியுதுல. அப்போ இன்புட் வேவ் ஃபார்ம் வந்து வீக் சிக்னல், சின்ன சிக்னலாக இருக்குது. 1 மில்லி வோல்ட் இல்லாட்டா ஒரு 10 மில்லி வோல்ட் அளவு கொடுத்தோம்னா அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய சிக்னல் எவ்வளோ கிடைக்கும், 1 கிலோ வோல்ட் இல்லாட்டா 10 கிலோ வோல்ட் அளவுக்கு அதோட ஆம்ப்ளிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும். அதுதான் என்னது, காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர். ஆம்ப்ளிஃபையர்னால் அந்த அவுட்புட் சிக்னலோட ஆம்ப்ளிடியூடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இன்புட் சிக்னல் வீக் சிக்னல், அவுட்புட் சிக்னல் என்னது ஸ்ட்ரென்த்தான சிக்னலாக கிடைக்குது. இதில் என்ன அரேஞ்ச்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், காமன் எமிட்டர் அரேஞ்ச்மெண்ட். அதனால் இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு பேர் என்னது, காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர். அப்போ காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையரில் இன்புட் சிக்னலுக்கும் அவுட்புட் சிக்னலுக்கும் இடையில 180 சிக்னலானது 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆனது கிடைக்கும். அப்போ இன்புட் சிக்னலுக்கும் அவுட்புட் சிக்னலும் எப்படி இருக்குது, இன்வெர்ட்டட் கண்டிஷனில் அவுட்புட்டில் கிடைக்கும். இது வோல்டேஜ் வந்து அவுட்புட்டில் அதிகமாக இருக்கும், அதனால் பவர் வந்து அதிகமாக இருக்கும். பவர் ஆம்ப்ளிஃபையராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா.